ஹாய் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேலம் டு சங்ககிரி ஹைவேவில் இருக்க அரியலூர் வில்லேஜில் இருக்க 1008 லிங்கம் கொண்ட சிவலிங்க கோயிலுக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயில் என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு, டூ வீலர் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் அங்கே வந்து நிறையாவே இருக்குங்க. நம்ம எப்போ வந்தாலுமே இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். வாங்க விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். விநாயகர் சிலை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே அமைச்சிருக்காங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் நீங்களே பாருங்கள். கோவில் என்ட்ரன்ஸில் இருந்தே இரண்டு புறமும் லிங்கம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னா 1008 லிங்கமும் இருக்குது, 1008 நந்தியும் இருக்குது. வேறு எங்கேயும் நம்ம இத்தனை லிங்கமும் சிலையும் பார்த்துருக்க முடியாது. இந்த கோயில்லேயே இதுதான் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இது மலைங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் நம்ம சிலைகளை பார்க்க முடியும். இப்போ மேலே போனாலுமே சிலையும் இருக்கும், நந்தியும் இருக்கும். எல்லா புறமும் சிலை அமைச்சிருக்காங்க. இது சின்ன மலையாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சிலை இருக்கிறது நம்மளாலேயே பார்க்க முடியுது. அங்கே முன்னாடி பெருமாள் கோவில் இருக்குது, தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். பெருமாள் கோவில் பக்கத்துலேயே ராமர் கோவிலையும் அமைச்சிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ராமர் இந்த கோவிலில் சுற்றியும் அஷ்டலட்சுமியோட சிலையை அமைச்சிருக்கிறாங்க. பாருங்க எப்படி ஒவ்வொரு சிலையும் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு. இந்த கோவில் மலை மேலே அமைஞ்சிருக்கிறதுனால அமைதியான சூழலை தருதுங்க. ஏதாவது கஷ்டத்தில் வந்தாலும் கடவுள் அருள் புரிகிறாரோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அமைதி கிடைக்குங்க. நீங்களே நேரில் வந்து கோவிலை பாருங்கள், ரொம்ப அமைதியான சூழலை தருதுங்க. உள்ள கோயிலை பார்த்தாச்சுங்க. இதுதாங்க சிவலிங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. உள்ள பெரிய லிங்கம் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் லிங்கத்தை. நான் உள்ளே போய் பார்க்க முடியாது, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வெளியிலேருந்து உங்களுக்கு லிங்கத்தை காட்டுவேன். நான் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. கோயிலில் உள்ள தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேங்க. இந்த கோயில் பின்னாடியும் நந்தி சிலையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. நீங்களும் பாருங்கள் கோபுரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனால் நம்ம இந்த கோயிலில் எந்த பக்கம் பார்த்தாலும் நந்தி சிலையாக தான் இருக்குது. நந்தி சிலையும் சிவலிங்கமும் எல்லா புறமும் அமைச்சிருக்கிறாங்க. ஆறுபடை முருகன் கோவில் முன்னாடி இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க நாம் அதையும் போய் பார்த்துட்டு போகலாம். ஆறுபடை முருகன் சிலை ஒரே கோவிலில் அமைக்காமல் தனித்தனியாக ஒவ்வொரு கோவிலாக அமைச்சிருக்காங்க. பெரிய கோவில் இல்லைனாலும் சின்ன சின்ன கோவிலாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக அமைச்சிருக்கிறாங்க. நேரில் பாருங்கள், நேரில் பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே நம்ம ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் சிலை ஒன்று பார்த்தோம் இல்லைங்க, அந்த சிலையோட கொஞ்சம் பிரம்மாண்டமான சிலை இங்கே ஒன்று விநாயகர் சிலை ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே அந்த சிலையும் போய் நம்ம பார்த்துட்டு போகலாம். இங்கே தான் இருக்குன்னாங்க. இருக்குது பாருங்கள், வாங்க போய் பார்ப்போம். நேரில் பாருங்கள். வீடியோவெல்லாம் ஃபுல்லாக காட்ட முடியல, இது டைம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே அம்மன் சன்னதியை பார்க்காம போனால் நமக்கு நல்லா இருக்காது. அப்படியே போய் நாம் அதையும் போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அம்மன் இங்கேயும் நம்ம அம்மன் சன்னதி சுற்றியுமே இங்கே லிங்கத்தை அமைச்சிருக்காங்க. நீங்களே பாருங்கள், லிங்கமும் நந்தி சிலையும் அமைச்சிருக்கிறாங்க. இடம் இங்கே கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க. வண்டியும் மேலே கொண்டுட்டு வரலாம். அனுமதி இருக்கான்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம்.
அம்மனை பார்த்துருங்க.